தனித்தனியாக ஒவ்வொருவராக விழிக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய சகோதரன் ஒரு தகவலை இங்கே பதிவு செய்த பொழுது, என்னுடைய சகோதரன் என்று சொல்வது எங்களுடைய சகோவாவினுடைய தலைவர் சகோதரர் இத்ரீஸ் அவர்கள், அப்பொழுதுதான் எனக்கு நான் பிழை செய்து விட்டேனோ என்ற ஒரு உறுத்தல் எனது மனதுக்குள் உருவானது. வந்து ஏறுகிற பொழுது சொன்னார், உனக்கு அறையணும் என்று நான் விரும்பினேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். ஹாஜிம் ஹசரத்தை இங்கே போங்க என்று ஆலோசனை சொன்னது நீதான் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அவர் சொன்ன பொழுது அது எனக்கு ஒரு பகடியாக இருந்தது. அவர் பேசிய பொழுது அதனுடைய தாக்கம் எனக்கு புரிந்தது. உண்மையில் ஹாஜிம் ஹசரத் அவர்கள் இங்கிருந்து நிர்வாகிகள் போய் அவரை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளிடத்தில், சகவாவினுடைய பிள்ளைகளிடத்திலே நிறைய பேரிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அதை என்னுடைய சகோதரனுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், அடுத்த கல்யாணத்திற்கு ஆலோசனை கேட்டிருக்கிறார் பிள்ளைகளிடத்திலே. எல்லோரும் மறுத்த நிலையில் என்னிடத்திலும் ஹசரத் அவர்கள் ஆலோசனை கேட்டார். நான் சொன்னேன், அதில் ஒரு வில்லங்கம் இருக்கிறது. ஏற்கனவே பல பிள்ளைகளிடத்தில் கேட்டுவிட்டேன், எல்லோரும் மறுத்து விட்டார்கள் என்று கேட்கவில்லை என்னிடத்திலே. அவர் என்னிடத்தில் ஆலோசனை கேட்பதை போன்று ஆரம்பத்தில் ஆலோசனை கேட்டார். நானும் சொன்னேன், உண்மையில் நான் அடிக்கடி கொழும்பு பயணம் செல்லுகிற பொழுது நாம் கடந்து செல்லுகிற ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியை அபிவிருத்தி செய்ய வேண்டியது, வளர்க்க வேண்டியது எல்லோருக்கும் அவசியமானது. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கல்லூரிகள் அல்லது அதனுடைய அமைவிடங்கள் முழுமையாக எங்களை சார்ந்ததாக, எங்களுடைய சூழலிலே உள்ளதாக இருக்கும். மஜீதியா இருக்கிற அந்த இடம், அது அமைந்திருக்கிற அந்த இடம், குறிப்பாக பெரும்பான்மை சமூகம் அதிகமாக இருக்கிற ஒரு பிரதான வீதியிலே அமைந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம், எல்லோருடைய பார்வையிலும் படக்கூடிய ஒரு இடம். அந்த கல்லூரியை அபிவிருத்தி செய்வது என்பது உண்மைதான், அவசியமான தேவைதான் ஹசரத். எனவே நீங்கள் யார், எதை உருவாக்கி இருக்கிறீர்கள், எதை சாதித்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து உங்களிடத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னிடத்தில் கேட்டால் நீங்கள் போவது நல்லது என்று சொல்லுவேன் என்று நான் ஆலோசனை சொன்னேன். சொன்னதற்கு பிறகு சொன்னார், நான் மகன் இத்ரிஸுகிட்டையும் கேட்டேன், மற்ற பிள்ளைகளிடத்திலும் கேட்டேன், எல்லாரும் போகவானான்னு தான் சொன்னாங்க என்று கடைசியாக தான் சொன்னார். அப்போ நான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்குவேலா? இது எவ்வளவு ஒரு தாற்பரிகமான ஒரு தாக்கத்தை இந்த சஹ்வீன்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், ஹசரத் அவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும், அவர்கள் எங்களோடு இருந்து கொண்டாலும் அவர்கள் எங்களுடைய தந்தையாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதற்காக அபு சஹ்வா என்ற பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்து அவரை கலாசாலைக்குள் எப்பொழுதும் திறந்து விடப்பட்டு அவர் முழுமையாக அந்த கலாசாலையின் சொத்து என்று பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலையில் அவரை இன்னும் ஒரு இடத்துக்கு அனுப்புவதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேனோ என்ற ஒரு உறுத்தல் எனக்குள் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய சகோதரன் இத்ரீஸ் அவர்கள் சொன்னது போல, அவரால் ஒரு நல்லது நடந்து அவருடைய கபருக்கு இன்னும் இது நன்மை சேர்க்கும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில், ஆசையில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே நான் அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் பேசுகிற பொழுதெல்லாம் நான் சொல்லுவது வழக்கம், வளர்ச்சி என்பது எல்லாம் சேர்ந்து வளரணும். ஒரு ஆளுக்கு மூக்கு மட்டும் 1.5 அடி வளர்ந்தா இந்த புடியை நல்லா வளர்ந்திருக்கிறார்னு சொல்கிறல்ல. ஒரு ஆளுக்கு கை மட்டும் வளர்ந்தா அந்த புள்ள நல்லா வளர்ந்திருக்குது, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறல்ல. எல்லா உறுப்புகளும் சமசீராக வளர்ந்தால் அப்போதான் இந்த பொடியன் வளர்ந்திருக்கிறாள், இந்த புள்ள நல்லா வளர்ந்திருக்குதுன்னு சொல்கிற. எனவே கல்வியிலும் அப்படித்தான், எல்லாம் சமசீராக வளர வேண்டும். அறிவும் வளரணும், ஒழுக்கமும் வளரணும், பௌதிக வளமும் வளரணும், எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரி வளர்ச்சி அடையணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு
எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, நான் நீண்ட நேரம் இல்லாவிட்டாலும் ஹசரத் அவர்களுடைய ஒரு நூலுக்கு நான் எழுதிய சில வரிகளை மட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒப்புவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் ஹசரத் அவர்களுக்கும் இந்த சஹ்வா மாணவர்களுக்கும் இடையிலான உறவும் தொடர்பும் விருப்பும் இரக்கமும் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வதற்காக. எனக்கு ஒரு அடையாளம் உண்டு, சஹ்வி எனும் அடையாளம். எனது வாழ்க்கையின் முக்கிய முகவரி அது. எனது பெயருக்கு பின்னால் பிரிக்க முடியாது பின்னி பிணைந்திருக்கும் இன்னும் ஒரு பெயர் அது. ஏனெனில் அதிகமானவர்கள் என்னை சஹ்வி என்று மட்டுமே அழைப்பதுண்டு. ஒரு ஆசிரியர் என்பவர் வெறுமனே அறிவை மட்டும் ஊட்டிவிட்டு கடமையை முடித்து கொண்டால் காலமெல்லாம் அவரை இதயத்தில் சுமக்க காரணமாய் அமையாது. ஆனால் ஹசரத் ஹாஷிம் சூரி அவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர். அன்பால் அரவணைத்து இரக்கத்தால் இதயத்தை கவர்ந்து எண்ணையும் எழுத்தையும் இதயத்துள் புகுத்தி பண்பையும் பணிவையும் சொல்லிக் கொடுத்து வாழ்வில் உச்சம் தொட ஏணியாய் இருந்து ஏற்றிவிட்டவர். ஒரு பிள்ளையை இவன் எனது பிள்ளை என்று கூறி பெற்றோர்கள் பெருமைப்படுவதைப் போல இவன் எனது மாணவன் என்று கூறி அடிக்கடி அவர் ஆனந்தமடைந்ததை நிறையவே நான் அவதானித்திருக்கிறேன். அவர் கற்றுத்தந்த போது பெற்றுக்கொண்டதை விட அவரது நிதானமான போக்கும் தூரநோக்கு பார்வையும் இரக்க சிந்தனையும் எனக்கு மட்டுமல்ல ஏராளமான மாணவர்களுக்கு எவ்வளவோ அம்சங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதே நிஜம். நான் அதிபர், நான் ஆசிரியர், நான் வைத்ததுதான் சட்டம் என்ற கடும்போக்கு சிந்தனையும் கடினமான குணமும் அவரிடத்தில் இருந்திருந்தால் எனக்கான அடையாளத்தை கூட நான் எப்பொழுதோ தொலைத்திருப்பேன். ஒரு மாணவன் தவறு செய்தால் ஒரு ஆசிரியர் கண்டிக்க வேண்டும். சில வேளை அவர் கண்டிப்பு அவனது கல்வியை தொடரச் செய்யலாம் அல்லது கல்லூரியை விட்டும் விலகிச் செல்லவும் வழிவகுக்கலாம். அது மாணவன் செய்யும் தவறின் கனதியை பொறுத்தும் ஆசிரியர் கொடுக்கும் தண்டனையின் தன்மையை பொறுத்தும் உள்ளது. ஷர்கியாவில் இருந்து சஹ்வாவிற்கு வந்த சஹ்வாவின் வித்துக்களில் நானும் ஒருவன். சஹ்வாவையும் உருவாக்கி கொண்டு நாங்களும் உருவாக வேண்டும் என்பதற்காக பல தியாகங்கள் செய்தவர்களில் பட்டியலில் எனது பெயரும் இருக்கிறது. ஆனால் கல்லூரியை கட்டி எழுப்பவும் எங்களை உருவாக்கி கரை சேர்க்கவும் தனது செயலையும் சிந்தனையையும் எருவாக்கிய ஒருவர்தான் ஹசரத் ஹாஷிம் சூரி அவர்கள். அதனால்தான் அவருக்கு சஹ்வாவின் தந்தை என்று பட்டம் கொடுத்து நாங்கள் பரவசமடைந்தோம். என்னால் இன்னும் மறக்க முடியாது. எனது இதயத்தின் எல்லா இடுக்குகளிலும் அழுத்தமாய் அட்டை போல் அப்பி இருக்கும் ஒரு நிகழ்வு குறித்து நான் சொல்லியாக வேண்டும். எனது வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவத்தை இங்கு நான் சொல்லியாக வேண்டும். அது இந்த மஜிதியா மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். கல்லூரியில் 4ஆம் வகுப்பு மாணவனாய் இருந்த போது நான் இழைத்த ஒரு குற்றம் ஒன்றுக்காய் ஹசரத் அவர்கள் எனக்கு வழங்கிய தீர்ப்பு நான் இந்த நிலைக்கு உயர உதவியது எனலாம். இன்றும் கூட அதை அடிக்கடி நான் எண்ணி பார்ப்பதும் உண்டு, பலரிடமும் சொல்லி கதைப்பதும் உண்டு. அன்றொரு நாள் சஹ்வாவுக்கு சில ஆசிரியர்களுக்கும் எதிராக நான் எழுதிய கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டு மாணவர் மன்ற நிகழ்வில் வாசிக்கப்படுகிறது. பல ஆசிரியர்களும் மூத்த வகுப்பு மாணவர்களும் வரிந்து கட்டிக்கொண்டு கல்லூரியை விட்டும் ஹாரூனை விளக்க வேண்டும் என்று ஹசரத்திடம் கோரிக்கை விடுக்கிறார்கள். அத்தனையையும் அமைதியாக செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆசான் ஹாஷிம் சூரி அவர்கள். நான் பெட்டி கட்டப் போகிறேன் என்றெண்ணி பல நண்பர்கள் என்னை பரிதாபமாக பார்த்தாலும் சிலர் என்னை பாவியாகவே பார்த்தார்கள். அது ஒரு மாணவ மன்றம். மன்றம் முடிவுறும் நேரம் நெருங்கியது. இறுதியாக அதிதியாக கலந்து கொண்ட ஹசரத் அவர்களின் அறிவுரையும் எனக்கான தீர்ப்பும் வழங்கப்படும் தருணமும் வந்தது. இன்னும் எனது காது மடல்களுக்குள் ஹசரத் அவர்கள் கணீரண்ட குரலில் பேசிய பேச்சு களையாமல் இருக்கிறது. ஹம்து சலவாத்தோடு தொடங்கி, இது உங்களுடைய கல்லூரி, உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, இதன் நிர்வாகிகளும் நீங்களே, இதனுடைய மாணவர்களும் நீங்களே. உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஓங்க வேண்டும், சகோதரத்துவம் வளர வேண்டும். உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீங்கள் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள்தான் என்று அறிவுரை கூறிவிட்டு சொன்னார். மகன் ஹாரூனுக்கு தண்டனையும் இல்லை, மன்னிப்பும் இல்லை. இதுதான் எனக்கு அவர் வழங்கிய தீர்ப்பு. அப்பொழுது அந்த தீர்ப்பின் அர்த்தம் எனக்கு மட்டுமல்ல, எவருக்குமே புரியவில்லை. இப்பொழுதும் கூட உங்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலம் கடந்து ஹசரத் அவர்கள் ஜம்மியாவை ஆரம்பித்து அதில் செயலாளராக நான் செயற்பட்டு ஜஸ்கா
என்று நான் பெயரும் வைத்து அப்பொழுது ஹசரத் அவர்கள் என்னை பாராட்டிய ஒரு சந்தர்ப்பத்தில், ஹசரத், எனக்கு இன்னும் அந்த தீர்ப்பின் அர்த்தம் புரியவே இல்லை என்றேன். அப்போது ஹசரத் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார், மகன் ஹாரூன், அன்று உனக்கு நான் தண்டனை கொடுத்திருந்தால் அல்லது உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லியிருந்தால் இன்று இதுவரை நீ வந்திருக்கவே மாட்டாய். தண்டனை இல்லை என்று சொன்னேன், நீ தொடர்ந்தும் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக. மன்னிப்பு இல்லை என்று சொன்னேன், அதை எண்ணி இன்னும் ஒரு தவறு செய்து விடாமல் மீதமான காலத்தை கவனமாக நீ கடக்க வேண்டும் என்பதற்காக அல்ஹம்துலில்லாஹ் நான் நாடியது நன்றாகவே நடந்தது மகன் என்றார். ஆச்சரியமானேன். இது ஹசரத் அவர்களிடம் நான் கண்ட தொலைநோக்கு பார்வை. நான் எனது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். யாரையும் கல்லூரியை விட்டும் இடையில் விலக்கிவிடக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமானவர். கடுமையாக நடந்து கொள்வதைப் போல நடித்து கொண்டு கருணையோடு நடந்து கொண்ட தருணங்கள் பலதை நான் அவரிடம் கண்டதுண்டு. அரபு மொழி தேர்ச்சி, அவரது அரபு மொழி பேச்சு, அவரைப் போலவே அரபு மொழி பேச வேண்டும் எனும் ஆர்வத்தையும் ஆசையையும் எனக்கு மட்டுமல்ல இன்னும் பலருக்கும் அது தூண்டியது. வாழ்வில் ஏகத்துவத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ள காரணமான அவர் கடமைக்காக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அவர் இருக்கவில்லை. தடிக்கு விழும் பொழுது கைபிடித்து தூக்கிவிடும் நல்லதொரு தோழனாக இருந்த தருணங்கள் அதிகம். நாம் அணியும் கண்ணாடிக்கு மூக்கு கண்ணாடி என்று பெயர் சொல்லுகிறோம். இங்கு கண்ணும் மூக்கும் பெயர் வாங்குகிறது. அந்த கண்ணாடி கீழே கலந்து விழுந்து விடாமல் தாங்கி பிடிப்பது இரண்டு செவிகளும் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோலதான் சஹவாவின் பிள்ளைகளாக இங்கு யார் என்ன பெயர் வாங்கினாலும், உயர பறந்து உச்சம் தொட்டாலும் அதற்கெல்லாம் பின்னால் ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதே நிஜம் என்று நான் ஹசரத் அவர்களுடைய புத்தகத்திற்கு எழுதிய இந்த செய்தியை உங்களுடைய இந்த பொன்னான அவையில் முன்வைத்துவிட்டு, ஹசரத் அவர்கள் எங்களுடைய சஹவாவின் தந்தை, எங்களுடைய சகோதரன் இத்ரீஸ் அவர்கள் சொன்னதைப் போல, சஹவாவினுடைய அதிபர் மௌலவி ரமீம் அவர்கள் சொன்னதைப் போல, நீண்ட நெடும் காலம் இங்கேயே தங்கிவிட்டு மூத்த மனைவியை மறந்து விடாமல் மிக அவசரமாக இங்கிருந்து சில சீர்திருத்த பணிகளை செய்துவிட்டு மீண்டும் வர வேண்டும் என்று ஏற்கனவே போகலாம் என்று ஆலோசனை வழங்கிய நானே அடுத்த ஆலோசனையையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.